இப்படி மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்களேன். இட்லி, தோசை, ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ஒரு சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். அதில் ஃபைனலாக அந்த மட்டன் குழம்புல கொத்தமல்லி தூவி விட்டா அந்த மனம், அந்த எசன்ஸ்லாம் இறங்கி உங்களுடைய குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் வந்து 1/4 kg மட்டன் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மட்டனை. அது ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அந்த வாஷ் பண்ண மட்டன், மஞ்சத்தூள், உப்பு அண்ட் 1/4 cup ஆஃப் வாட்டர் ஆட் செஞ்சுட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இது சைடில் குக் ஆகிட்டே இருக்கணும். அதாவது மட்டன் வந்து குக்கர் அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு ஒரு கோகனட் பேஸ்ட் தேவைப்படும். ஸோ இதுக்கு கோகனட் அண்ட் மட்டன் சுக்கா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் சுக்கா பவுடர் கீழே லிங்க்ல கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொன்று ஒரு கடாயில் நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் செஞ்சுட்டு அது வாசனை வந்த உடனே சின்ன வெங்காயம், மிளகா அதெல்லாம் வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போனோடனே டொமேட்டோவையும் ஆட் பண்ணி நல்லா மேஷியாக குக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே கருவேப்பிலை ஆட் பண்ணிருக்கு, நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மேஷியாக குக் பண்ண டொமேட்டோவோட நம்ம அந்த மட்டனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட இந்த கோகனட் பேஸ்ட்டையும் ஆட் செஞ்சுட்டு ஒரு 1 cup ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதி விட்டு வந்த உடனே சிம்மில் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர மோஸ்ட்ல இறக்குனீங்கன்னா உங்களுடைய மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.